இந்த வீடியோவில் எப்படி சொல்ல போகிறேன் மெக்னீசியம் சல்பேட்டுங்கிற உரத்தை தான் சொல்ல போகிறேன். என்னோட வீடியோ நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பார்க்க வீடியோ நீங்கள் உடனே பார்க்க முடியும். மெக்னீசியம் சல்பேட்டில் உங்களுக்கு 2 சத்து இருக்குது, மெக்னீசியம், சல்ஃபர். இதை நீங்கள் பயிர்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். அதாவது என்னன்னா, மெக்னீசியம் கொடுக்கும்போது உங்களுக்கு எந்த பயிராக இருந்தாலும் சரி உங்களுக்கு பச்சைங்கிறது அதிகரித்து அதாவது உங்களுக்கு ஒளிச்சேர்க்கை அதிகம் நடைபெற்று உணவு உற்பத்தி பண்ணி கொடுக்கும். சல்ஃபர் இருக்கிறதுனால கந்தகம், அது வந்து குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். அது நீங்கள் இப்போ ஆனியன் மாதிரி பயிர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். நீங்கள் எண்ணெய் வித்து பயிர்களுக்கு சல்ஃபர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஒரு அளவு பார்த்தீங்கன்னா நீங்கள் இப்போ காய்கறி பயிர் போகிறீங்க அப்படின்னா ஒரு 5 to 7 கிலோ அளவில் கொடுங்க. நீங்கள் வாழை மாதிரி பயிர் போகும்போது 10 to 12 கிலோ கொடுங்க. இதெல்லாம் ஒரு ஏக்கருக்கான அளவு. இந்த உரத்தை கொடுக்கும்போது நம்ம அளவாக தான் கொடுக்கணும். நீங்கள் அளவுக்கு அதிகமாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெக்னீசியம் அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா உங்களுக்கு நியூட்ரியன் இம்பேலன்ஸ் ஆகும். மெக்னீசியத்தை நீங்கள் அளவுக்கு கரெக்டான அளவில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அதை அடுத்த ஒரு சில நியூட்ரியன் எடுத்துக்க உதவும். அதாவது தலைச்சத்தையும் மணிச்சத்தையும் எடுக்கிற உதவும் உங்களுக்கு. இதை ரொம்ப பயன்படுத்தணும். உங்களுக்கு மண் வந்து ரொம்ப இறுக்கமாயிரும். அதனால அளவான அளவு மட்டும் பயன்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோ இன்னொரு விஷயம் ஷேர் பண்ணுங்க.